மேடம் இவர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு மேடம்? ஏசி கொடுத்துருக்காங்க மேடம். ஒண்ணுமே சிரிப்பே வராது இருக்கு அப்படின்ட்டு அது என்ன பண்ணிருக்காருன்னா என்னதான் இருக்குல்ல அந்த காத்து வரும்ல அத வெளியில வச்சு பெருசா இருக்கிற அந்த கண்டென்சரை ஓகே ஓகே வெயிட் பண்ணுவோம். இருங்க ஒரு நிமிஷம். அதுல போய் யாரோ உட்கார கண்டென்சரை உள்ள வச்சிட்டு ஏசியை வெளியில வச்சிட்டாரு. ஓகே ஏசி ஆன் பண்றதுக்கு வெளியில போயிட்டு ஆன் பண்ணிட்டு வர அப்படி சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. பிடிக்கும் நினைச்சு பழகுறது முட்டாள்தனம். நீ முட்டாள் தானடா. 7 சீசன் இப்பதான் எனக்கே புரியும். மேடம் புகழ நீங்க முட்டாள்னு சொன்னது ரொம்ப தவறு. அடி முட்டாள் அடி முட்டாள். ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ்யா. சென்ஸ் இருக்கா உனக்கு? யார் இவரு? வினோத் சக்கரவர்த்தி சார் யங் வெர்ஷன்ல வந்த மாதிரி இருக்கு. கை 2 கால் இல்லாம கூட பழச்சுக்குவான் அந்த புகழ். கேட்டா பையன் சார். நீ கெட்ட பையன் ஊருக்கே தெரியுது, வேற நீ வந்து சொல்லுங்க. ஏய் தம்பி அவர் எதுக்கு தெரியுமா சால் போட்டு வந்திருக்காரு? போய் அப்படி இரியா நான் சொல்றேன் கேட்டுட்டு பேசு. இவர் குடிக்கிறபடி மறைச்சிட்டு இருப்பேன். அப்படியே அந்த சாலை மறைச்சுக்கிட்டு அவர் இடுப்பு அவரே கிள்ளிக்கிடுவாரு. சாரி சார். இன்னைக்கு ராமர் நாள். எல்லாமே ராமர் ராமர் ஃபார்ம்ல இருக்கீங்க. நேரம் உள்ள அதான் பண்ணிட்டு இருக்கு. டேய் என்னடா பண்ற? இவனை கொன்னிடலாமா? நாலா தெரியுதா யாரு இவருன்னு? தெரியலண்ணே. காலைல ஆடு ஓனர் ஆடு ஜீவிதம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த எது ஆடு ஜீவிதம்னு ஒரு படங்கயா போய் ஆடு ஜீவிதம்னு ஒரு படங்க பாருங்க. ஆடு ஜீவிதா? ஆமா ஆமா 100 ஆடு வச்சிருப்பாரு. சரி அந்த ஓனர் மாதிரி இருக்கீங்க. ஆடு ஜீவிதம் ஆமாங்க. ஆமா அந்த ஓனர் மாதிரி இருக்குன்றத இங்க என்ன இப்பதெல்லாம் எடிட் பண்ணி விடுவாங்க. இப்ப இதுல என்ன இருக்கு ஒரு கருத்துனா பதிவு பண்ணுவோம் நாங்க. நிறைய யோசிச்சு வச்சிருந்த மறந்துட்டீங்க. வர திருப்பி வரங்க. பதிவு நல்ல பதிவா பதிவு பண்ணு. உனக்கு இன்னைக்கு பூராமே இருக்கு கலாய். சரியான அடி. மாக்கா போனே கலாய்க்கிறீங்க இந்த மாதிரி. என்ன பக்கம் வராத உனக்கு. குணம் மாறக்குள்ள கிளம்பிருங்க. டேய் அண்ணனை பத்தி சொல்லுங்கடா. நல்ல விதமா. நல்ல டென்ஷனா இருக்கு. போங்க போங்க. அரே கோபி யாரு சார் நீங்க? பீடா கடைக்காரரா? ஒரு பீடா ஸ்வீட் பீடா ஒன்று போடுங்க. என்ன சார் 6 மணி பெட்டி விட அகலமா இருக்கீங்க. யார் நீங்க? யாருமே நான் போட்டு வந்து கேட்ட சொல்ல மாட்டீங்கல்ல. எனக்கு சினிமாவில் ஒரு வள்ளிய மியூசிக் டைரக்டர். 6 மணி பெட்டி வாங்கின வாடகை கூட வர்த்தாது. நீ ஒண்ணு பயப்படாத. என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. அப்பனே முருகா எல்லாரும் நல்லா இருக்கும். நீ போட்டு நடக்கிறதா வைக்கிற? கடவுளே இவருக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? திருறாங்க சைடுல வச்சிட்டு வந்துக்கறேன். நடுவுல வச்சா மட்டும் புத்தி வந்துற போகுதா? சரி கப்புலா சமைக்கணும்னா என்ன பண்ணணும்? குக்கர் மூடாம இருக்கோ இல்லையோ கூட இருக்கிற மஞ்சுநாதன் அவரோட சமையல்ல ஒரு பூச்சி விழுந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? அந்த பூச்சி அந்த ஃபுட்டை சாப்பிடறதுக்குள்ள அந்த பூச்சியை காப்பாத்திடுவேன் சார். ஐயோ அம்மா. Please get out. Please get out. இங்க வந்திருக்கிறது அதர்வா. எங்க மாமா யார் தெரியும்ல? புஷ் நைட் ஃபுல்லா உதறுவான். அது நீங்க கண்டுபிடிக்க முடியாதுன்னா பாடல் பாடி காமிக்கிறேன். தண்ணி தொட்டி தேடி வந்த சம்பந்தமே இல்லாம இருக்கேன்னு சொல்லி இதை யோசிச்சுட்டு இருக்கேன். எந்த கேரக்டர் சம்மதத்தோட இருக்கு? முதல் மரியாதை இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும். அவர் தானே அவரு. மழை காலம் வீட்டுல இருக்காது எறும்புத்துக்குள்ளவே உள்ள ஒண்ணு ஒளிஞ்சுக்கலாம். ஒரு சங்கீத மேடையே. போயா சங்கீதா மேடையில போயா. போன வாரம் அப்ப அவர் ஐயா இங்க பாருங்க. அவங்க வீட்டுல வந்து வேண்டுதல் பண்ணிட்டு ராமரை தூக்கி போய் கோயில் உண்டியில போட்டாங்க. இப்ப இவங்க வீட்டுல ஏசியும் இருக்கு ஃபேன் இருக்கு. ஆனா ஏசிய போடுவாரு, ஃபேன் போட மாட்டாரு. ஃபேன் போட்டா கட 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 வீட்டுக்குள்ள சுத்துவாரு. சாரி. உனக்கு நிறைய வச்சிருக்கேன் இன்னைக்கு. அதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன்னா 2 1/2 கிலோ எடுத்து பாக்கெட்ல 1/2 கிலோ கல் எடுத்து பாக்கெட்ல வச்சுப்பேன். What kind of boy you like? Honest man. ஏன்னா வீட்ல ஆனஸ்ட்னு ஒரு பேர் இருக்கு எனக்கு. Good sense of humor.
who loves traveling. ஏய் நான் இப்ப கிளம்புறேன். அந்த பொண்ணே வந்து இந்த ஆம்பளை தான் வேணும்னு அடம் பிடிக்கிறதுலாண்டா பெருமையே இருக்கு. புகழ் உனக்கு செம சென்ஸ் ஆஃப் ஹியூமர். உன் பொண்டாட்டி பொண்ணு எல்லாருக்கும் தெரியும். What he will do is that கோயில் நிர்வாகம் will call him. ஆங்கில காமெடிகள். ஆமா after the கோயில் கும்பாபிஷேகம் he is the only in charge for திருப்பதி temple counting cash. முடிஞ்சா போங்க ப்ரோ. இறங்கி வர வந்து அடிக்கிறாரு. யார்கிட்ட? போங்க ப்ரோ, போங்க போங்க.